எதுக்குங்க ஆண்டி இப்படி மீனாவை பேசி அமுச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து விஜயாட்ட பேசி திட்டிட்டு இருக்காங்க. ஏமா நீ தானே ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இருந்த, அப்புறம் வந்துட்டு இப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம் நீங்கள் எப்படி சொல்லலாம்? இங்கே பாருங்கள் இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று காமிக்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பாருங்கள், நீங்கள் தான் ரொம்ப ஆசையாக வச்சுருந்தீங்களே அந்த மருமகம் முன்னாள் ஆசை மருமக அவங்களோட வேலை தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரமா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பாருங்க ஆண்டி அந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தா அதில் ரோஹிணி தான் இருக்காங்க. ரோஹிணி தான் ஆளை செட் பண்ணி வண்டியில் வந்து நம்ம அங்கிளை கீழே தள்ளிவிட மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே பாருங்கள், ஏற்கனவே வந்துட்டு ரோஹிணி ஹோட்டலுக்கு வந்து நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் ஜாலியாக 2 பேரும் நீங்கள் மட்டும் வீட்டில் இருக்கீங்க, நான் இப்படி மனோஜ் பிரிஞ்சிருக்கேனே உங்களுக்கு கவலை இல்லையா, எனக்காக ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து கேட்டாங்க. அப்போவே நானும் மீனாவும் திட்டி அனுப்பிச்சிட்டோம். நீங்கள் பண்ண மாதிரியே நாங்கள் போய் பேசிட்டு இருக்கிறோமா என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் திட்டி அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த வேலையில் இது பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு இது மாதிரி ஆனோன்னவே உடனே எனக்கு ரோஹிணி மேலே தான் சந்தேகம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற முத்து எனக்கு ரோஹிணி மேலே பார்லர் அம்மா மேலே சந்தேகம் வரல, எனக்கு வந்துட்டு இந்த அருண் மேலே தான் சந்தேகம் வந்தது. அருண் தேவையில்லாமல் அன்றைக்கி இப்படி தான் வாய் விட்டார், எங்கள் அம்மா மேலே கார் விட்ட மாதிரி நான் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு எதாவது பண்ண என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஒருவேளை அவன் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பானோ, சரி அப்பாவுக்கு இப்போ முடியாமல் இருக்கே, நம்ம இப்போ எதுவும் போய் வம்புகளுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன்கிட்ட கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் கடைசியில் பார்த்தா இது பார்லர் அம்மா வேலை பண்ணியிருக்குது, இந்த சும்மா மட்டும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் இருடா வம்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. ஆமாம் எதுக்காக இது பண்ணணும், எதுக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு அங்கிள் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாங்க ஆண்டி நீங்கள் சும்மா நினைச்சா நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்க, இந்த ரோகிணிக்கு வந்துட்டு உங்களுக்கும் மீனாவுக்கும் இது மாதிரி மனஸ்தாபம் போயிட்டு இருக்குது, மீனா வீட்டை விட்டு வெளில அனுப்பணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அதுக்கு எப்படியே தெரிஞ்சிருக்குது, யார் மூலம் தெரிஞ்சதுலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெரியலையே யார் மூலம் எப்படி தெரிஞ்சதுலாம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் எப்படியாவது ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக மீனா பேர் தான் வந்து அடிபடும், அதனால் மீனா இதான் சான்ஸு, அதனால் வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடலாம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்க விஜயா, இல்லைம்மா நீ இது வந்து எதாச்சும் நடந்திருக்கலாம், ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த ஜோசிகராம்மா சொன்னது உண்மையாக தான் போயிடும் போல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ இவருக்கு பாரு உங்கள் மாமாவுக்கு இப்படி உடம்பு முடியாமல் போயிடுச்சுல்ல, அவள் பண்ணல 2வது விஷயம், ஆனால் இவனுடைய நேரம் தானே இப்படி ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் அதான் இந்த பார்லர் அந்த பலகுரல் வந்து கொண்டு காமிக்குது, பார்லர் நம்ம தான் இது அத்தனைக்கு காரணம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட மறுபடியும் மீனா மேலேயே பழிய போட்டால் எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா உனக்கு என்னமாடா புரியல, இது பார்லர்காரி பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் இவனுடைய நேரம் தானே இப்படி அடிச்சிருக்குது, ஏன் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு வேற யாராவது குறுக்க வந்திருக்கலாம், ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம், கரெக்டாக பிளான் பண்ணி ஏமா நடந்ததே பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு தான் வந்து காசு கொடுத்து ஆளை செட் பண்ணியிருக்குது. இங்கே பாருங்க காசை வேற கொடுத்துட்டு இருக்குது பாருங்கள் வண்டியில் இருக்கிற ஆளுக்கு, இது அத்தனையும் நடந்திருக்குது, இது நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் மீனாவை சொன்னால் என்னமா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு மீனாவும் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அங்கிள் வந்து நீங்கள் அட்மிட் பண்ணி 3 நாள் ஆச்சு, மீனாவும் கோச்சிட்டு போய் 2 நாள் ஆச்சு, நீங்கள் ஏன் முத்து நீங்களாவது போய் கூட்டிகிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா என்ன தெரியுமா சொல்கிறா, அம்மா சொல்லி இப்போது நான் வந்து அங்கே நின்னாவே மாமாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை விட அப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது அவள் மீனா தான், அவள் மீனாவே இப்படி பயப்படுற அளவுக்கு அம்மா இப்படி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வந்துட்டு விஜயா, இங்கே பாரு என்ன வேணா சொல்கிறேன், இனிமேல் அவன் நம்ம வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி இங்கே பாருங்க, அந்த ரோகிணி போன நேரம் எனக்கும் ரவிக்கும் பிரச்சனையாகி நானும் போயிட்டேன், மீனா மட்டும் தான் இருந்துட்டு இருந்தாங்க, மீனாவும் போயிட்டாங்க, இப்போ 3 மருமகளுமே வீட்டில் இல்லை, பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லம்மா எனக்கு என் தாலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி ஒன்றும் ஆகாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அப்படி ஒரு மனுஷன் ஒன்று சொல்லி அதெல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தால் இந்நேரம் யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துடாதா? 1-2 விஷயம் அவங்க சொன்னது மாதிரி ஃப்ளூக்கில் நடக்கும், ஆனால் சில விஷயங்கள் அப்படி நடக்கவே நடக்காது. இல்லைம்மா உனக்கு தெரியாது, கோயிலில் போய் பார்த்தா தான் தெரியும், கோயில் அத்தனை பேர் வந்துட்டு அவங்க சொன்னது அத்தனையும் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ஆண்டி அது வேணுன்னே கூட ஆளை செட் பண்ணி சொல்லியிருக்கு, ஏமா அத்தனை பேர் அங்கே உட்காந்துருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, பழக்கூரில் நீங்கள் சொல்லிட்டே நான் பார்த்துக்கிறோடு, எந்த கோயிலில் போய் நீங்கள் கேட்டீங்க, அந்த அம்மாவை நான் போய் நேரிலே பார்த்து விசாரிச்சுட்டு வரேன், இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் பயந்துட்டு மீனா இப்படிலாம் பண்ண நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மீனாவுக்காக வந்துட்டு முத்துவும் கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு கேட்குறாரு அங்கே இருக்க சாமிகிட்ட, இங்கே ஒரு அம்மா வந்து ஏதோ குறி சொல்லிட்டு இருக்குமா ரெகுலராக, அந்த அம்மா சொல்கிறது அத்தனையும் நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சாமி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் யாரும் இங்கே இல்லையே, நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த கோயிலில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அப்படிலாம் ஒருத்தர் இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் அம்மா கூட வந்தாங்க, இப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்களே, கேமரா இருக்குது ஃபுட்டேஜ் மட்டும் கொஞ்சம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு அங்கே கோயிலில் காமிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அங்கே சிந்தாமணி கூட இருக்கிறது சிந்தாமணி வச்ச ஆள் தான். சிந்தாமணி வந்துட்டு இப்படி பணம் கொடுத்த விஷயம் அதெல்லாமே அதில் தெரியுது. இதை பார்த்தாலும் முத்துக்கு செம கடுப்பாயிருது. பார்த்தீங்களா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்துக்கும் செய்கிறாரு. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போயிட்டு உடனே அந்த அம்மாட்ட காமிச்சிட்டு எத்தனை தடவை சொன்னார் அப்பா அந்த சிந்தாமணிக்கிட்ட சேட்டை வச்சுக்காதீங்க பேச்சு வாத்தின்னு, இந்த சிந்தாமணி தான் வேணும்னே பண்ணியிருக்குது, ஆள் வச்சு பண்ணியிருக்குது, இங்கே பாருங்கள் அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்குறத பாருங்கள், இதுமாரி ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, கொஞ்ச நாள் தலைமறைவாக இருன்னு வேறு சொல்லிட்டு இருக்குது, எல்லாம் காது உங்களுக்கு கேட்குதில்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே மனோஜ் வந்துட்டு சரிடா விடுறா, அதான் எல்லாமே வாய்
வாய்ஸ் கேட்குதில்ல, நீ எதுக்கு பின்னாடியே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை பார்த்துருக்கிற ரவியும், நாங்கள் எத்தனை தடவை சொன்னோம் இதெல்லாம் நம்பாதம்மா, இதெல்லாம் பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி தான் இந்த வேலை பார்த்துருக்குது. போய் மீனாவோ அண்ணியை போய் இப்படி நீங்கள் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே ஸ்ருதியும், ஏங்காண்டி நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், உங்களுக்கு என் பேச்சில் நம்பிக்கை இல்லை, இப்போ பார்த்தீங்களா முத்து ஆதாரத்தோடு வந்துட்டாரு, இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், எதுக்கு இப்போ இதெல்லாம் சும்மா எதாச்சும் நடந்த விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க ஆண்டி, நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு மனசு போட்டு குழப்பறது மட்டும் இல்லாமல் மீனாவை நீங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுத்தாதீங்க இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, இந்த சிந்தாமணி ஒரு கேடு கட்டவளாக இருப்பா போல இருக்கு, எங்கிட்ட இப்படியெல்லாம் நடிச்சு என்னமெல்லாம் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி எல்லாம் இது சொல்லி கொடுத்து பண்ணியிருக்குது, இது வேலையெல்லாம் நான் சும்மாவே விடவே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வந்துட்டு கோவப்படுறாங்க எங்கள் விஜயாவும் ஒரு பக்கம். அப்போ யோசிக்கிறாங்க, வரட்டும் நான் எப்படி இருந்தாலும் பார்ப்பேன்ல, இவருக்கு நல்லாகட்டும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்குது, இவ பேச்சை கேட்டு நம்ம டாக்குமெண்ட்டை வேறு பேங்க்லேருந்து எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சுருக்கோம், வேலையை மனோஜிட்ட சொல்லி சீக்கிரமாக சம்பாரிச்சு அந்த டாக்குமெண்ட்டை வெளில இருக்கிற வெளியே வேறு பார்க்கணும் அப்படி மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு முத்து, அம்மா நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரமா, இதையெல்லாம் சொல்லியாவது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் சொல்லாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்துட்டு, முத்து நீங்கள் வாங்க முத்து நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் கிளம்பி வராங்க. வீட்டுக்கு போயிட்டு மீனாகிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி காமிச்சு வீடியோவெல்லாம் காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா தான் மீனாவுக்கு மனசே வருது. இல்லைங்க நான் அப்படிலாம் என்னால் இப்படி ஆயிடுச்சோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரியுது மீனா, உன்னால் யாருக்கு எக்காலத்தை கொண்டு என்றைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது, அது எனக்கு தெரியும், ஆனால் எங்கள் அம்மா தான் எப்பவுமே உன்னை பிடிக்காதில்ல, இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதை வச்சு உன்னை வீட்டை விட்டு வெளில அனுப்புன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க, வேறு எதுவும் இல்லை, நீ மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காத, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அங்கே மாமாவுக்கு இப்போ பரவாயில்லையா, மாமாக்கெல்லாம் பரவாயில்ல, நீ வா, நீ வந்து பக்கத்தில் நினைத்தா இல்லை நல்லது நடக்கும், நீ வா போலா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை அத்தை ஏதாவது அதெல்லாம் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன், நான் நீ வா போலா, ஒருத்தரும் அங்கே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ கவலைப்படாமல் வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ரோகிணி பார்த்தீங்களா என்ன வேலை பார்த்துருக்குது, அன்றைக்கி நம்மகிட்ட எப்படி சவால் விட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே முத்து, இரு எங்கள் அப்பா கொஞ்சம் சரியாகட்டு, இந்த பார்லர்காரி அம்மா மட்டும் சும்மா மட்டும் விடவே மாட்டேன், அது என்னென்ன வேலை பார்த்து கடைசியில் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆகிற மாதிரி பண்ணிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க நீங்கள் கோவத்தில் எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்டில் கேஸ் வர போயிட்டுருக்கு, அதனால தான் மீனா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு இப்படி இருக்கிற நேரத்தில் நான் கூட இருந்து அவனை வேறு ஏதாவது பிரச்சனை ஆகி நான் இது ஏதாவது பண்ணிவிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும், அதனால தான் நீ வேறு கோச்சிட்டு இங்கே கோவமாக வந்து இங்கே வந்து வந்துட்டில்ல, அதனால தான் நான் எதுவும் பண்ணாமல் இருக்கேன், ஆனால் அந்த பார்லர் அம்மா மட்டும் நான் சும்மாவே விட்டுற மாட்டேன் பார்த்துக்கோ மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சுற்றின்ட்டு, முத்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இந்த ரோகிணியை சும்மா நீங்கள் என்ன நானே விட மாட்டேன், அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு அங்கிளுக்கு உடம்பெல்லாம் சரியாகட்டும் அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனாவை பார்த்தோன்னு வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு இங்கே ஒரு பக்கம் நின்றுட்டுருக்குறாங்க விஜயா. இதை பார்த்துட்டு இருக்கிற மனோஜ் என்னென்ன பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ வந்துட்டு ஆதாரத்தோடு இருக்கங்காட்டி ஒன்றும் தெரியாத மாதிரி மறுபடியும் வருது, அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி இங்கே மனோஜ் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு ரவி வந்துட்டு, அண்ணி உங்களால் எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க அண்ணி, அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் எதை பற்றி இனிமேல் எதை வந்து நினைக்கவே வேண்டாம் சரிங்களா அண்ணி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இங்கே அண்ணாமலைக்கு கண்மொழிப்பு வந்துடுது. இப்போ வந்துட்டு கூப்பிட்றாங்க எல்லாத்தையுமே. இப்போ வராங்க. அப்போ மீனா வராங்க. உங்கள் அத்தை என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும், நீ இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அம்மாலாம் எதுவும் சொல்லலைப்பா, மேட்ரு கிளியர் ஆயிடுச்சு, இதெல்லாம் சிந்தாமணியோட வேலை தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தியா நான் எத்தனை தடவை சொன்னேன் கேட்டியா விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இனிமேல் அந்த சிந்தாமணிகிட்ட நான் வந்து பேச்சுவார்த்தையை வச்சுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிற மனோஜ், ஐயோ டாக்குமெண்ட் அது மூலமாக தான் நம்ம அந்த ஃபினான்ஸ் ஷீட்டை கொடுத்து வச்சிருக்கோம், அம்மா வீட்டுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஏதாவது ஐடியாவில் பேசிகிட்டு இருப்பாங்களா இருக்கும், சரி ஓகே சீக்கிரமாக பணத்தை கொடுத்து அந்த டாக்குமெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாருங்க மனோஜ்.